பிளாக் ஆடம் எதை பார்த்தும் பயப்பட மாட்டாரு அப்படின்னா அப்புறம் ஏன் அவர் சூப்பர்மேன் அங்க அரைவ் ஆகிறப்ப அவர் ஃப்ளோட்டிங்ல இருந்தவர் அந்த இடத்துல ஃப்ளோட்டிங்கை கட் பண்ணிட்டு லேண்ட் ஆன மாதிரி இருந்திருக்கும். இந்த இடத்துல டீப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிளாக் ஆடம் சூப்பர்மேன் அரைவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அன்ஸ்டாப்பபிளான ஒரு பர்சன். நான் யார் இந்த இடத்துல வந்தாலுமே அவங்கள ரொம்பவே ஈஸியா டிஃபீட் பண்ணிட முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவர் இருந்திருப்பாரு. ஒன்ஸ் சூப்பர்மேன் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த வித ரியாக்ஷனும் இல்லாம ரொம்பவே காமா எந்த வித த்ரெட்டும் இல்லாம வந்து நிற்கும் போது ஒரு லேண்ட் ஆன ஒரு விஷயம் இந்த இடத்துல ஒரு ஸ்பியர்னால நடக்கல, ஒரு இன்ஸ்டன்ட்னால தான் நடந்திருக்கு. அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, ஜஸ்டிஸ் சொசைட்டி இந்த இடத்துல ஒரு டீமை வந்து இவருக்கு எதிராக ஃபைட் பண்றதுக்கு அனுப்பல, அவங்க ஜஸ்ட் ஒரு பர்சனை தான் இந்த இடத்துல அனுப்பியிருக்காங்க. ஏன்னா சூப்பர்மேனுக்கு இந்த இடத்துல எந்த வித பேக்கப்புமே தேவையில்லை. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பேக் போனா மற்ற டீம்ஸுக்கு இருப்பாரு. ஸோ இப்பேற்பட்ட ஒரு பர்சன் இங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல இவருமே ஒன் ஆஃப் த பவர்ஃபுல்லா தான் இருந்திருப்பாரு. ஈவன் இப்பதான் நமக்கேத்த ஒரு காம்படிட்டர் இந்த இடத்துல வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் உணர்றது மூலியமா தான் அந்த ஒரு சீக்வன்ஸா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.